ஒரு 15 வயசு 16 வயசு ஆகணும் அக்கா பிள்ளைய பார்த்து வச்சுருவாங்க. அது எப்படா வந்து கல்லூரி முடிச்சுட்டு வருவோம், இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண 16 வயசுல நான் பார்த்து வச்சுட்டேங்கம்மா. மாமங்கார என்ன செடிக்கு உள்ள நீ 16 வயசுலயே பார்த்து வச்சிருக்கேடா. அந்த பிள்ளை யாரையாவது காலேஜ் போகும்போது எவ்வளவு நீ பார்த்து வச்ச 16 வயசு வந்து நீ இன்னொருத்தரை கட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இவன் 10 வருஷமா இந்த பள்ளியோட கட்டணம் அவன் கண்ணை ஊத்திருக்கு. கார்ல போகும்போது பார்த்து பார்த்து போயிருக்கான் பாருங்க. பார்த்து பார்த்து காரை இறக்கி போயிருக்கான். ரொம்ப பக்கம் இல்ல இறக்கி பார்த்து அப்படியே ஐயோ நல்லா இருக்கப்பா, எத்தனை தண்ணி வழியில சொல்ற, எத்தனை தண்ணி பள்ளிகளை இறக்கி பார்த்து வைக்கணும். அப்படி கண்ணை ஊத்திருக்கு. அழகழகா இருக்கு, மரங்களா இருக்கு, நல்ல அழகா ஆட்டையை போட்டு கலைஞர் கருணாநிதி பேர்ல கட்டோம்னா நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமே, நம்ம எம்எல்ஏ ஆயிடலாமே, தளபதிக்கு நல்ல பேர் எடுத்துடலாமே, டிஆர்பி ராஜா கிட்ட நல்ல பேர் எடுத்துடலாமே, பாலு கிட்ட நல்ல பேர் எடுத்துடலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஆட்டையை போட்டு நிற்கிறாங்க. எப்படி இந்த கைதி படத்துல கார்த்தி வந்து 10 வருஷம் ஜெயில இருந்து வந்துட்டு பிரியாணிய அள்ளி திம்பாலோ அப்படி 10 வருஷம் ஆட்சியில் இல்லாம வந்த திமுக இப்ப அள்ளிட்டு வந்திருக்கு. கார்த்தி பிரியாணியை திங்க மாதிரி எங்க பள்ளிக்கூடத்தை திங்க வந்திருக்கு. இது இஸ்லாமிய பிரச்சனை அல்ல. முதல்ல இஸ்லாமியர் என்பது வேறு ஒரு இனம் கிடையாதுடா. அவன் மதத்தால் மார்க்கத்தால் இஸ்லாமியர், ஆனால் இனத்தால் மொழியால் பண்பாட்டால் கலாச்சாரத்தால் அவன் தமிழன்டா. தமிழன்டா. எங்க ஐயா தெய்வ திருமணம் முத்தாமிக்கு சொல்லுவாரு, பாகிஸ்தான் பிரிந்த பொழுது பாகிஸ்தானுக்கு சில இஸ்லாமியர்கள் போக வேண்டும் என்று இந்துக்கள் வற்புறுத்தினார்கள், அடித்தார்கள். அப்போது முத்தாமிக்கு சொல்லியிருக்காரு, இந்த இஸ்லாமியர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள், இஸ்லாமியர்களை நீ கையை வைக்கணும்னா தென் மாவட்டத்துடைய தேவமான தாண்டித்தாண்டா நீ வைக்கணும் சொன்னாரு. நாங்கள் அதைத்தான் சொல்றோம். அராமத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய கை வைக்கீங்க, சீமான் தம்பிகளை தாண்டித்தாண்டா நீ வைக்கணும். சின்ன கூட்டம் கிடையாது, சின்ன கூட்டம் கிடையாது. நாளைக்கே சீமான் தான் ஏற்கனவே அறிக்கை விட்டாங்க. நாளைக்கு ஒரு பெரிய செய்தியா போடுவோம், ஒரு பெரிய செய்தியாக மாற்றுவோம். இது சாதாரணமா கடந்து போக முடியாது. வெறும் 55 சென்ட் தானே, 55 சென்ட் என்ன பெரிய மதிப்பு வந்த போது 1 கோடி வந்துருமா? இது போல இடம் அதிகாரத்தில் கிடைக்காத கிடைக்கும், இதை விட பெருசா கூட கிடைக்கும். ஆனால் இதற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, இதற்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இந்த இடத்துல பாத்திமா டீச்சர் என்ற ஒற்றை டீச்சர் ஒரு 3 பெண்கள் வச்சு கரம்பையை வைத்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை தயார்படுத்தி பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம். அந்த பாத்திமா டீச்சருக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது, அந்த குழந்தை சேர்க்காதீருக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது, அந்த தாவூதிற்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது, இங்க இருக்கிற அந்த பெரியவர்களுக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது. அவர்களுடைய உழைப்பில் கட்டப்பட்ட பள்ளிக்கூடத்தை நாம் உயிரை கொடுத்து மீட்க வேண்டாம், நம்முடைய உரிமையை கொடுத்து மீட்போம். கேட்டா தருவான், அடிச்சா துறப்பான். நம்ம தட்டுவோம், கிளப்போம், ரொம்ப தரலையா உடைப்போம். இந்த போட்டை உடைச்சு உள்ள போய் கிளீன் பண்ணி திரும்பி பள்ளிக்கூடத்தை நடத்துறது ரொம்ப நேரம் ஆயிடாது. நகராட்சியை மதிக்கிறோம், சட்டத்தை மதிக்கிறோம், நீதிமன்றத்தை மதிக்கிறோம், நீதிபதியை மதிக்கிறோம், ஜனநாயகத்தை மதிக்கிறோம். நான்கோடு நடந்து கொள்வதால் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். எத்தனை நாளைக்கு நகராட்சி பாதுகாப்பு கொடுத்துருங்க, எத்தனை காவல்துறை இறக்குறியா, ராணுவத்தை இறக்குறியா, துணை ராணுவம் கொண்டு வரியா, இல்ல மோடி மஸ்தான்களை கொண்டு வரியா, இல்ல ஹெச் ராஜாக்களை கொண்டு வரியா, யாரை கொண்டு வர? அல்லாவுக்கு மட்டுமே பயப்படுகிற கூட்டத்தில் நீ என்ன தவறுனாலும் வேலைக்காக எனக்கு சாவு ஒருவரைதான், மரணம் ஒருவரைதான். போராடி சாவு என்கிறது இஸ்லாம். அநீதிகளை எதிர்த்து போராடுங்கள், குறைந்தபட்சம் அநீதித்து பேசுங்கள், இல்லை அநீதி எதிர்த்து சிந்திக்கவாது செய்யுங்கள் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். நாம் அநீதி எதிர்த்து போராட வந்திருக்கிறோம், அநீதியத்தை பேச வந்திருக்கிறோம், அநீதி எதிர்த்து சிந்திக்க வந்திருக்கிறோம். அநீதி எதிர்த்து போராடுகிற ஒவ்வொருத்தரும் ஜிகாதி, அநீதி எதிர்த்து போராடுகிற ஒவ்வொருவரும் புனித போராளி. அப்படி இந்த பாத்திரை கூடியிருக்கிற ஒவ்வொருத்தருமே புனித போராளி, ஒவ்வொருமே ஜிகாதி. நாம் ஒவ்வொருவரும் பள்ளிபாவா, நாம் ஒவ்வொருவரும் காகிதம், நாம் ஒவ்வொருவரும் அப்துல், நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி பகத்சிங் போல, புலித்தேவன் போல, வெறும் நாச்சியார் போல, மருது வாண்டியர் போல, அழகுமுத்து கோன் போல நாம் மாற வேண்டும். நாம் ஒவ்வொருத்தரும் இந்த போராட்டத்தை தீவிரமாக செய்ய வேண்டும். எத்தனை நாட்கள் நடந்தாலும் இந்த பள்ளி நிர்வாகத்தில் இருந்த நகராட்சி நிர்வாகத்தில் இருந்து இந்த பள்ளிக்கூடத்தை மீட்கும் வரை உங்களோடு நாம் கட்சியும் சீமானுடைய தம்பிகளும் நிற்போம். ஓய்வின்றி போராடுங்கள். இதை உலக செய்தியாக மாற்றி இந்த நிர்வாகத்தில் இருந்து இந்த அருமையான பள்ளிக்கூடத்தை, அழகு பள்ளிக்கூடத்தை, இந்த மண்ணிற்கு கல்வியை வழங்கி இந்த பள்ளிக்கூடத்தை மீட்டெடுப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழ்.